முடியாதடா, முடியாது. பாமர மக்கள் எல்லாம் உன்னை பார்க்கறதுக்கு ஏங்க மூட்டி போட்டு வராங்க, அங்க பிரமாணம் செய்யறாங்க. ஏய் இதைய மாத்தி பேசுறாங்க. ஓம் சத்யா, ஓம் சத்யா, அங்க சத்யா ஏங்க யோகிலாங்க அவர்கள் வர வேண்டும். ஏய் மண்ணின் வாடி முடியாதடா, வர முடியாது, வர முடியாது. ஏந்திருது ஏந்திருது அடியே, ஏந்திருது அடியே. இவர்களை நாட்டு திருமணம் செய்வேன். மாற்றிட்டு வர வேண்டாம். வருகின்றேன். என்ன சொன்ன? உரைத்தாய் மண்டிட்டு வர சொன்ன, மண்டிட்டு வர உரைத்தாய். கடைசி என்ன சொன்ன? வா என்ன வரேன் சொன்னதியா சொல்லுமா? என்னுடைய அத்தமை என்னால முடியலப்பா, முடியாது. என்னுடைய மக்களை காப்பாற்றலாமா? அவங்க செத்தான்னா இருந்தாங்க பொறும்புகளை பொண்ணு. ஏய் ஏன் பொறும்பாக்கு வாடி உடம்பு சரியில்லை பொழுது பொறுமையா கூட எல்லாம் உனக்கு தெரியும். அனுபவிச்சாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை, போய் டாக்டர் அவர் சொல்றாரு உனக்கு உடம்புல சரியில்லைங்க. டாக்டர் குளுக்கோஸ் போட்டு சொல்லிட்டா எது வரைக்கும் என்ன கண்ண மண்டிக்கு பாக்குறாங்க இல்லையா? என்னால் படைக்கப்பட்ட மக்களடா ஒன்னால் படைக்கப்பட்ட மக்களாக இருந்தால் தண்ணி 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 தெரியுமா? இதோ பார், இந்த பாமர மக்கள், இந்த பாமர மக்கள் அனைவரும் உன்னுடைய பாதத்தை தொட்டு வணங்கி விட்டு உன்னுடைய மதியிலே அவர்களால் முடிந்த காணிக்கையை போட்டு சென்றார். தெய்வம் என்பதை நான் நம்புகிறேன். சந்திரசேகரா, உனக்கு ஒன்று தெரியுமா? என்னால் படைக்கப்பட்ட மக்கள் நான் முற்படம் செய்த இந்த உலகம், அதாவது தினந்தோறும் இந்த ஆலயத்திற்கு வருகிறார் மக்கள். கோயிலுக்கு வரேன். இந்த கோயிலுக்கு தினம் வராங்க இல்லையா? எதற்காக வருகின்றார்? தாயே, எங்க குடும்பத்துல இவ்வளவு குறை இருக்கிறது, என் குறை தீர வேண்டும் தாயே அப்படி என்று தினமும் வந்து சாமி கும்பிடுறாங்க இல்லையா? இப்பேற்பட்ட மக்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும் அப்படி என்பதற்காகத்தான் வருடத்திற்கு ஒரு முறை தேர் திருவிழா செய்து தினந்தோறும் நம்மை பார்க்கக்கூடிய மக்களை இன்று நாம் சென்று அவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேர் திருவிழா உற்சவம் செய்து என் வீட்டு வாசலுக்கு சாமி வரலையே, என் வீட்டுக்கு சாமி வரலையே அப்படி சண்டை போடுறாங்க தெரியுமா? ஏன் தெரியுமா? ஒரு சண்டை விடுறானுங்க. ஏன் தெரியுமா? தினந்தோறும் பார்த்த மக்களை இன்று ஒரு தினமாவது வருடத்துக்கு ஒரு தினமாவது வாசலுக்கு நம்ம போனோம், அவங்க குறையை நாம் தீர்க்க வேண்டும் அப்படி என்பதற்காகத்தான் உன்னுடைய வாயிற்படிக்கு போடுறேன். நான்
என்னால் படைக்கப்பட்ட மக்கள் அவங்க பணம் கொடுத்தாதான், அவங்க காசு கொடுத்தாதான் என்னை வணங்குறாங்க, என்னை மதிக்கிறாங்க. அப்படிலாம் அர்த்தமே கிடையாது. மனதார் நினைத்து விட்டாலே மார்க்கம் உண்டு. மனதார் அம்மா ஐயா அப்படின்னு கூப்பிட்டாலே போதும். உங்க பெருமையை சொல்லிட்டேன். இவங்க பெருமை நான் சொல்ற கேளு. இந்த திருவிழா பண்றதுக்கு அவரவர்கள் பிரிவு போறதுக்கு அவங்களுக்கு தான் தெரியும். நகை வைக்கிறாங்களா, நெட்டு வைக்கிறாங்களா, 10 பைசா வட்டிக்கா, 5 பைசா வட்டிக்கா, வாங்கி கொடுத்துட்டா திருவிழா முடிச்சுதான். அவங்க வீட்டுல ஆம்பளையா போட்டாச்சுங்க. எங்க வாங்கினா அந்த ஆடை வந்து என்ன செய்வான் தெரியுமா? பாதி பொண்டாட்டி கேட்டா, பாதி அவங்க குடிக்கிட்டு. இவங்க என்ன பண்றது தெரியுமா? மஞ்ச ஆடை கட்டின எங்க போற? ஏன் ஆம்பளையா குடிக்காத இருக்கணும். அதுக்காக நான் ஓம் சக்திக்கு மாலை போட்டுக்கினேன். ஒண்ணு அதே போன்று என்னுடைய ஆம்பிளா என்னுடைய வார்த்தையை தான் கேட்க வேண்டும். அதுதான் நான் மாலை போட்டுனேன். இவங்க போயிடுவாங்க. போயிட்டு வந்து குமுறு கஞ்சியா எங்கடி போன விருதம் என்ன யாரு அந்த குடிக்காதுன்னு சொன்ன பாரு, அப்படியே குடிச்சு வந்து சும்மா குடிச்சு கொடுப்பாரு. புரியுதா? பொய்யான சாமி. உன்னுடைய வார்த்தையிலே நமக்கு நம்பிக்கை இல்லை. அப்படியே உன்னை தொட்டு வணங்கினார் நான் நம்புகிறேன். ஆண்டவா, முக்கன் படைத்த பரமனே, மூலாதார பொருளே, என்னை மனதை என் மணாலா என் கனாலா எவருமே கேட்காத வரத்தை கேட்டான். அவனுக்கு இந்த வரத்தை கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் இப்பேற்பட்ட பலியை நான் கேட்டேன். ஆனால் அவனுடைய குழந்தை என்று பாராமல், அவனுடைய மனைவி என்று பாராமல் இப்பேற்பட்ட பலியை கொடுத்து விட்டு என் உடன் பிறந்த மந்திரக்கோள், உடன் பிறந்த சூலாயுதம் அனைத்துமே அஷ்டமா சக்தி மணி மந்திரம் அனைத்து அவன் கரத்திலே கொடுத்து விட்டு இப்பொழுது தனியாக மாட்டிக்கொண்டு விழிக்கின்றேனே. என்னை காப்பாற்ற ஒருவருமே கிடையாதா?